Decode the World Unfiltered. ஆப்பிரிக்காவுடைய வறுமையிலிருந்தும் போர்க்களங்களிலிருந்தும் தப்பிச்சு ஐரோப்பிய கனவோட புறப்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கானோருடைய முதன்மை இலக்காக மாறி இருக்கிறது ஸ்பெயின். புவியியல் ரீதியாக ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய மிக அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு ஐரோப்பிய நாடு இன்னைக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சட்டவிரோத குடியேற்ற பெருவெள்ளத்தில் சிக்கி தவிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பெயினோட வட ஆப்பிரிக்க பிராந்தியமான செவ்டா இந்த நகர எல்லைக்குள்ள கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 60,000 பேர் சட்டவிரோதமாக திடீர்னு ஊடுருவிருக்காங்க. வெறும் 84,000 மக்கள் தொகை கொண்ட இந்த ஷெவ்டா நகரத்துக்குள்ள ஒரே நேரத்தில் அதனுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கிற மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது 70% இணையாக புதிய நபர்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. இதனால் அந்த பகுதியினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு. அண்டை நாடான மொராக்காலிருந்து அலை அலையாக திரண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத குடியேறிகளில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் தான். செவ்டாவோட தராஜல் அப்படிங்கிற ஒரு எல்லை வேலியை ஒட்டியிருக்கக்கூடிய குறுகிய பாதைகள், அது மட்டும் இல்லாமல் தடுப்பு சுவர்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்து முன்னேற முயன்றதில் மிக கொடூரமான நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த நெரிசலில் சிக்கி பலர் மிதிப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சிலர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறாங்க. எல்லை வேலி மற்றும் கடல் வழியே நுழைந்த இந்த திரளான மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளூர் எல்லை பாதுகாப்பு படையினர் திணறிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். செவ்டா நகரோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு ஸ்பெயினோட சிறப்பு இராணுவ படை களமிறக்கப்பட்டிருக்கிறது. நகரத்தினுடைய முக்கியமான இடங்கள், எல்லை வேலிகள், அது மட்டும் இல்லாமல் கடற்கரை பகுதியெல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. குடிநீர், உணவு, மருத்துவ தேவைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. இப்போ நிலைமையை சீரமைக்கிறதுக்கு ஸ்பெயினோட மற்ற பகுதிகளிலிருந்து நிவாரணப் பொருட்கள்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த திடீர் ஊடுருவலுக்கு மொராக்கோ அரசு எல்லை பாதுகாப்பை தளர்த்தியது தான் முதன்மை காரணம் அப்படின்னு ஸ்பெயின் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிற பின்னணியும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஸ்பெயினோட எப்பெல்லாம் கருத்து வேறுபாடு நிலவுதோ அப்போதெல்லாம் எல்லை கட்டுப்பாடுகளை மொராக்கோ தளர்த்து விடும். இப்போ மொராக்கோவோட இந்த செயலால் ஸ்பெயின் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகுது. ஆப்பிரிக்காவிலேருந்து வரக்கூடிய மக்களை ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே நுழையாமல் தடுக்கக்கூடிய காவலனாக செயல்படுறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்டேருந்து ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மொராக்கோ நிதியாக பெறுது. மொராக்கோ அரசுக்கு எப்பெல்லாம் கூடுதல் நிதியோ அல்லது சலுகைகளோ தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சிக்கலில் தள்ளி விட்டுருது. ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் குறுகிய பாலமாக இந்த ஸ்பெயின் அமைந்திருக்கிறது தான் இந்த நெருக்கடிக்கு முதன்மை காரணம். ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாவை அடையணும் அப்படின்னா அந்த அடைய விரும்பக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்களே, அவங்க 3 பாதைகளை பயன்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமானது கனரி தீவு பாதை, அதாவது இதுனா அட்லாண்டிக் ரூட் அப்படின்னு அழைக்கிறாங்க. செனகல், மௌரிட்டியானா போன்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஸ்பெயினோட கனரி தீவுகளை அடையலாம். இந்த பாதை உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான புலம்பெயர்வு பாதைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லணும். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஆப்பிரிக்க கண்டத்துக்கும் இடையில் தரைவழி எல்லைக்கூடு அமைந்திருக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்பெயினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்டா, அதே போல் மெலில்லா அப்படிங்கிற 2 சிறிய நகரங்கள் மட்டும்தான். இப்போ இந்த நகரங்களுடைய எல்லை வேலிகளையும் தாண்டியும் ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்பெயினுக்குள்ளே ஊடுருவுறாங்க. 3வது பாதை மேற்கு மத்திய தரைக்கடல் பாதை. அல்ஜீரியா மற்றும் வடக்கு மொராக்கோவிலிருந்து படகுகள் மூலமாக நேரடியாக ஸ்பெயினோட தெற்கு கடற்கரைகளை அடையிறதுக்கு இந்த பாதையை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறாங்க ஊடுருவ நினைக்கக்கூடியவங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு காணாத எல்லை ஊடுருவல் மற்றும் உயிரிழப்புகள் ஸ்பெயின் நாட்டுக்கு ஒரே நேரத்தில் பல முனை நெருக்கடிகளை உருவாக்கியிருக்குது. 84,000 மக்கள் தொகை கொண்ட ஷெவ்டா நகரத்துக்குள்ளே 50,000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் நுழைந்ததுனால குடிநீர், உணவு, சுகாதாரம், மின்சார விநியோகம் முற்றிலும் முடங்கியிருக்கு. தற்காலிக முகாம்கள் அமைத்தல், இராணுவ வான்வழி விநியோகம், மருத்துவ சிகிச்சை, அது மட்டும் இல்லாமல் மீட்பு பணிகளுக்காக ஸ்பெயின் அரசாங்கம் கோடிக்கணக்கான யூரோக்களை செலவிட வேண்டியிருக்கு. ஸ்பெயின் சட்டத்தின்படி பெற்றோர் இல்லாமல் தனியாக வரக்கூடிய சிறுவர்களை உடனடியாக நாடு கடத்த முடியாது. இதனால் ஆயிரக்கணக்கான சிறுவர்களை பராமரிக்கிறதும் அவங்களை அடையாளம் காண்பதும் ஸ்பெயினோட பிற தன்னாட்சி மாநிலங்களில் குடியமர்த்துவதும் அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிர்வாக சிக்கல்.
நாட்டோட எல்லை பாதுகாப்பில் கோட்டை விட்டுவிட்டதாக சொல்லி ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பெட்ரோ சான்சஸ் அரசை மிக கடுமையாக சாடிக்கிட்டு இருக்கிறாங்க. செவ்டா வழியாக ஸ்பெயினுக்குள்ளே ஊடியிருக்கக்கூடியவர்கள் பாஸ்போர்ட் சோதனையற்ற ஷெங்கன் மண்டலத்தை, அதாவது ஷெங்கன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல தொடங்குறாங்க. இதனை கட்டுப்படுத்துறதுக்கு பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஸ்பெயின் எல்லையில் கடுமையான கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. இது ஸ்பெயினுடைய சர்வதேச வர்த்தகத்தை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. ஸ்பெயினில் மட்டும் 3 ஆண்டுகள் வரைக்கும் ஆவணங்கள் இல்லாமல் வசித்து உள்ளூர் சமூகத்தோடு இணைஞ்சு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பு சட்டங்கள் மூலமாக சட்டப்பூர்வ குடியுரிமை விசா வழங்கக்கூடிய நடைமுறைங்கிறது இப்போ இருக்குது. இந்த சலுகை தான் ஆப்பிரிக்க இளைஞர்களுக்கு ஒரு முறை ஸ்பெயினுக்குள்ளே நுழைஞ்சிட்டா போதும், எதிர்காலத்தில் சட்டப்பூர்வமாக வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குது. தற்போதைய நெருக்கடியை ஸ்பெயின் நாடு 2021ஆம் ஆண்டுலேயும் சந்திச்சுது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் 36 மணி நேரத்துக்குள்ளே 10,000க்கும் மேற்பட்ட ஆவணங்களற்ற குடியேறிகள் மொராக்காவிலிருந்து செவ்டா எல்லைக்குள்ளே நுழைகிறாங்க. இந்த திடீர் ஊடுருவலுக்கு காரணம் ஒரு மருத்துவ சிகிச்சை அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? மேற்கு சஹாராவோட பொலிசாரியோ ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர் பிரஹாம் காலி அப்படிங்கிறவர், அவருக்கு கோவிட் தொற்று தீவிரமடைஞ்ச போது ஸ்பெயின் அரசு மனிதநேய அடிப்படையில் ரகசியமாக தன்னுடைய நாட்டு மருத்துவமனையில் அவர் அனுமதித்து சிகிச்சை கொடுக்குறாங்க. இதை பற்றி கேள்விப்பட்ட மொராக்கோ கடுப்பாய் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களோட எதிரிக்கு நீங்கள் சிகிச்சை அளிச்சிங்கன்னா நாங்கள் எல்லை பாதுகாப்பை தளர்த்துவோம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இந்த பிரஹாம் காலியை மொராக்கோ ஏன் எதிரியாக பார்க்குதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். மேற்கு சஹாராவை தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியாக கருதுது மொராக்கோ. ஆனால் அதனுடைய விடுதலை போராளி தான் இந்த பிரஹிம் காலி அப்படிங்கிறவர். இதனால தான் அவருக்கு ஸ்பெயின் சிகிச்சை அளித்த போது கடுப்பானது மொராக்கோ அரசாங்கம். இதுக்கு பதிலடியாக மொராக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய எல்லை பாதுகாப்பு படையினரை திரும்ப பெற்று செவ்டா எல்லை வெளிகள், அது மட்டும் இல்லாமல் தராஜல் கடற்கரை பாதையை திறந்து விடுறாங்க. இதை தொடர்ந்து தான் செவ்டாவோட தராஜல் கடற்கரை வழியாக நீந்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் குடும்பங்கள் ஸ்பெயினுக்குள்ளே படையெடுத்தாங்க. இது 2021. அப்போ ஊடுருவியவர்களில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் பெற்றோர் இல்லாத சிறுவர்கள். இப்போ சூழ்நிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்பெயின் அரசாங்கம் உடனடியாக இராணுவ படைகளை செவ்டா கடற்கரையில் குவிச்சாங்க. பாயிண்ட் பிளாங்க் முறையில் ஆம்புலன்ஸ்களுக்கும் செஞ்சிலுவை சங்கத்தினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டாங்க. 1992ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 2 தரப்பு ஒப்பந்தத்தை பயன்படுத்தி வந்தவங்களில் சுமார் 7000க்கும் மேற்பட்டோரை ஸ்பெயின் இராணுவம் சில நாட்கள்லேயே மொராக்காவுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. சட்டப்படி சிறுவர்களை திருப்பி அனுப்ப முடியாததுனால நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் செவ்டாவுடைய தற்காலிக பாதுகாப்பங்களில் தங்க வைக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஸ்பெயினுடைய பிற மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இந்த நெருக்கடிகளுக்கு பிறகு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் என்ன பண்ணுறாருனா, மொராக்காவுடனான உறவை சீரமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். 2022 மேற்கு சஹாரா விவகாரத்தில் மொராக்காவினுடைய சுய ஆட்சி திட்டத்திற்கு ஸ்பெயின் தன்னுடைய ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்குது. இதுக்கு பிறகு தான் மொராக்கோ தன்னுடைய எல்லை கட்டுப்பாடுகளை மீண்டும் அமல்படுத்தினாங்க. ஒரே ஒரு நபரோட மருத்துவ சிகிச்சைனால ஒட்டுமொத்த ஐரோப்பிய எல்லையே நிலைகுலைஞ்சி போனதுங்கிறத 2021 பார்த்தோம். இந்த 21 நெருக்கடியின் போது சில நெஞ்சை உழுக்கக்கூடிய சம்பவங்களும் நடைபெற்றன. செனகல் நாட்டிலிருந்து கடலை கடந்து உயிருக்கு போராடியபடி கரை ஒதுங்கிய ஒரு அகதியை லூனா ரெய்ஸ் அப்படிங்கிற 20 வயது ஸ்பெயின் ரெட் கிராஸ் தன்னார்வ பெண் அணைத்து ஆறுதல் சொன்னாங்க. இந்த நெகிழ்ச்சியான படம் இணையத்தில் வைரலான நிலையில் தீவிர வலதுசாரிகளால் லூனாவுக்கு கடுமையான இனவெறி அச்சுறுத்தல்கள் வந்துச்சு. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு ஆதரவாக திரண்டு நன்றி லூனா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணி மனிதநேயம் தான் வெல்லும் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. அதே காலகட்டத்தில் ஆப்பிரிக்க கரையிலிருந்து தன்னுடைய தாயோட மிதவை மூலமாக கடலில் வந்த ஒரு கைக்குழந்தை அலையில் சிக்கி அட்லாண்டிக் கடலில் மூழ்கிச்சு. ஸ்பெயினை சேர்ந்த ஜுவான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற நீச்சல் வீரர் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே கடலில் குதித்து உறைபனி குளிரில் மரத்து போயிருந்த அந்த சிறு குழந்தையை காப்பாற்றினார். அந்த குழந்தையை அவர் தோளில் சுமந்து வரக்கூடிய புகைப்படம் அந்த ஆண்டின் மிகச்சிறந்த புகைப்படங்கள் ஒன்றாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. செவ்டா மற்றும் மெலில்லா எல்லைகளில் ஸ்பெயின் அமைத்திருக்கக்கூடிய எல்லை வேலிகள் சாதாரணமானவை அல்ல. இவை 30 மில்லியன் யூரோக்கள் செலவில் அதிநவீன முறையில் வடிவமைக்கப்பட்டவை. ஒரே வேலியாக இல்லாமல் 3 வெவ்வேறு நிலைகளில் சுமார் 20 அடி உயரத்தோட இந்த வேலிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. யாராச்சும் வேலியை தொட்டாலோ அல்லது அதன் அருகில் வந்தாலோ கண்டறியக்கூடிய வெப்ப இமேஜிங் கேமராக்கள், அதே போல் அதிர்வு சென்சார்கள்லாம் அதில் பொருத்தப்பட்டிருந்துச்சு. யாரும் மேலே ஏற முடியாதபடி வழுக்கும் தன்மையுடைய சிறப்பு மெஷ் வலைகளால் வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இத்தனை ஏற்பாட்டையும் தாண்டி தான் ஏராளமானோர் ஸ்பெயினுக்குள்ளே நுழையிறாங்க. மொராக்கோ கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய
ஸ்பெயினோட இராணுவ கடற்படை பாறைக்கும் மொராக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தரைவழி எல்லையின் நீளம் வெறும் 85 மீட்டர்ஸ் தான். இந்த எல்லை ஒரே ஒரு சிறிய மணல் திட்டுனால் மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிக குறைந்த நீளமுள்ள சர்வதேச எல்லை அப்படின்னு இதை சொல்லலாம். இங்கும் குடியேறிகள் நீந்தி வர முயற்சிக்கிறது வழக்கம். இராணுவ குவிப்பு, நாடு கடத்தல் மற்றும் ராஜதந்திர பிளாக்மெயில்களுக்கு அப்பாற்பட்டு புலம்பெயர்வை தூண்டும் அடிப்படை வறுமையை ஆப்பிரிக்க மண்ணிலேயே ஒழிக்கிறதும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கூட்டு பொறுப்புணர்வோடு கூடிய மனிதநேய அணுகுமுறையுமே இந்த நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வாக அமைய முடியும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.